ஓம் சரவண பவ. ஓம். என் பிள்ளையே, நன்றாக சிந்தித்துப் பார். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்து அதனால் பிரச்சனைகளை சந்திக்கிறாய் என்றால் நான் உன்னை காப்பாற்றவில்லை என்று அர்த்தம் இல்லை. நீ அந்த செயலை கைவிட வேண்டும் என்று உனக்கு உணர்த்துவதாகும். வாழ்விற்கு பொருந்தாத ஒன்றை தேடி தேடி பிடித்துக் கொண்டு துன்பப்படுவதை நீ கைவிட வேண்டும். வேகமாக பயணிக்கும் போது தவிர்க்க வேண்டியதை தவிர்க்க வேண்டும். அந்த மாயைகளை தெரிந்து கொண்டு விலகி நிற்க வேண்டும். கசப்பாக இருக்கும் அனுபவ பாடம் அதுவே வாழ்வை இனிமையாக மாற்றும். மனத்திண்டாட்டத்திற்கு இன்று இடம் கொடுக்க வேண்டாம். நல்லதே நடக்கும். என் பிள்ளையே, சிந்தித்தால் சிக்கலான கணக்குகளுக்கும் விடை கிடைக்கும். பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்காதா? மனதை குழப்புவது வேறு, அமைதியாக அமர்ந்து சிந்திப்பது வேறு. எப்படி மீள்வது எனும் தீர்வை பற்றி மட்டும் நீ சிந்திப்பாயாக. செந்தில் ஆண்டவன் துணை இருக்க ஏன் இப்படி நடந்தது என்று வருந்தாமல் தீர்வு இதற்கும் உண்டு என்பதை நீ கண்டறிவாய். சில நாட்களாக நீடித்த மனக்குழப்பத்திற்கு நான் தீர்வை தருவேன். நடப்பதைக் கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை. துன்பத்தின் முடிவில் இன்பம், அதனை நீ பெறுவாய். ஒரு முக்கியமான குறிக்கோள், அதற்காக நீ பிரார்த்திக்க மறந்துவிட்டாய். ஆனாலும் அது உனக்கு சாதகமாய் முடியும். என் பிள்ளையே, உன்னிடம் அகங்காரமாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன். தவறை உணர வைப்பேன். உன்னை பயன்படுத்திவிட்டு உதாசீனம் செய்பவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ என் பிரியமான பிள்ளை. உன் மனம் கலங்கும் போது நான் உனக்காக வராமல் இருப்பேனா? தைரியமாக இரு. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி உன் மனதில் கவலை. அதற்கு தீர்வு கிடைக்கும். தீர்வை தேடி நிச்சயம் கிடைக்கும். ஆலயத்திற்கு வர முடியாமல் தடங்கலாக இருக்கிறதே என்று வருந்துகிறாய். உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை வர வைப்பேன். என் பிள்ளையே, உன் மனம் ஏமாற்றத்தில் இருப்பதை பார்க்கின்றேன். நீ ஏமாந்துவிட்டதாக நினைக்காதே. உன்னோடு நான் இருக்கும் வரை மாற்றமே தவிர ஏமாற்றம் இல்லை. மலை போல் பிரச்சினை தீர்க்க அமைதியாக அமர்ந்து தியானம் செய்தால் எப்படி முடியும் என்று கேட்கின்றாய். நீ வெளியே காண்கின்ற அவ்வளவு பெரிய உலகத்தை படைக்க முடிந்த உன் மனதால் உன் பிரச்சனைகளை குறைக்கவும் முடியும். தவிப்பு மற்றும் மயக்கத்தால் தடுமாறும் மனதை உன்னால் மாற்ற முடியும். வெளியில் தற்காலிகமாக நடப்பது வைத்து நான் உன்னுடன் இருக்கேனா இல்லையா என்பதை குழப்பிக் கொள்ளாதே. அவை மாயை, நானே நிரந்தரம். என் பிள்ளையே, நீ கஷ்டப்பட்டு உழைத்த பணம், அதை திட்டமிட்டு செலவு செய். மற்றவர்களோடு போட்டி போட்டு செலவு செய்யாதே. உன் பணத்தில் ஒரு சிறு பங்காவது சேமித்து வை. உன் பிள்ளைகளுக்கும் சேமிப்பை கற்றுக்கொடு. ராஜ வாழ்க்கை படிப்படியாக வரும். உன் விரதங்களை ஏற்றுக்கொண்டேன். நீ கேட்டபடி உனக்கு வரம் தருவேன். உன் முயற்சிகள் தொடரட்டும். அது உனக்கு நிச்சயமாக வெற்றி தரும். யார் மீதும் வெறுப்பு கொள்ளாதே. உன்னை விலக்கியவர்கள் உன்னை தேடி வருவார்கள். உயர்வுக்கான வழிகளை மறந்துவிடாமல் உழைத்து முன்னேறு. நல்லதே நடக்கும். என் பிள்ளையே, மகிழ்ச்சியான செய்திகள் வரும். பிரிந்த நட்புகள் சேரும் நேரம். இன்பமான செய்திகளை பகிர்ந்து மகிழ்வாக இருக்க போகிறாய். உன் முகத்தில் படிந்துள்ள இருண்ட கவலை கோடுகள் மறையும். எதிர்பாராத ஆச்சரியங்களை உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு தருவார்கள். அன்பும் மகிழ்ச்சியும் உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கும். சில மாதங்களுக்கு முன் நீ ஒரு விஷயத்தில் கண்ணீர் சிந்தினாய். ஆனால் அதை நான் புன்னகையாக மாற்றிவிட்டேன். அப்போது நீ நினைத்தது வேறு, இப்போது நடந்தது வேறு. உன்னுடைய நேற்றைய பிரார்த்தனையில் வெளியில் சொல்ல முடியாத சோகம் இருந்தது. அதனை சரி செய்ய உதவுவேன். என் அன்பு பிள்ளையே, உன் பலத்தை சோதிக்கும் அளவுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன். ஒன்றை இழந்தால் அதை விட சிறந்தது உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் காட்டும். நம்பிக்கையோடு காத்திரு. நல்லதே நடக்கும். உன் கஷ்ட காலத்தில் நீ மட்டும் இருளில் இருப்பது போல் தோன்றும். அப்போது என் மீது நீ மனதார நம்பிக்கை வைத்தால் உன் முன் ஜோதியாக தோன்றி உன்னை இருளில் இருந்து மீட்டு விலக்கி உன்னை தாங்கி பிடிக்கும் உறவாக நான் இருப்பேன். என் தங்க பிள்ளையே, தனி மரமாய் நின்று போராடுகிறாய் என்று நீயே உன்னை தாழ்வாக நினைத்து விடாதே. உன் பின்னால் இருந்து உன்னை வழிநடத்த உன் அப்பன் நான் இருக்கிறேன். யாரிடமும் உதவி கேட்டு மட்டும் நின்று விடாதே. பின் அங்கேயே நின்று விடுவாய். மனதில் உள்ள கவலைகளை உனக்குள்ளே வைத்திருந்தால் நிம்மதி எப்படி வரும்? அதை என்னிடம் சொல்லிவிட்டு இன்று புதிய முயற்சி செய்ய நினைத்தால் செயல்படுத்து. இல்லையென்றால் செய்ய நினைப்பதை செய். நான் நடத்தி வைக்கிறேன். என் பிள்ளையே, என்னதான் ஆறுதல் கூறினாலும் உன் மனம் எதையாவது நினைத்து மீண்டும் கவலைப்படுகிறது. நன்றாக இருக்கும் போதே திடீரென சோகத்தில் ஆழ்ந்து விடுகிறாய். முழு சரணாகதி என்பது என்னிடம் ஒன்றை ஒப்படைத்துவிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பது. ஆனால் நீ என்னிடம் ஒன்றை ஒப்படைத்த பிறகு மீண்டும் கவலையில் ஆழ்கிறாய். உன் ஆழ்மனதில் சேரும் கவலைகள்தான் உன் வாழ்வை கவலைக்கிடமாக ஆக்குகின்றன. உன் நல்ல குணத்திற்கும் பிரார்த்தனைக்கும் பல நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கின்றன. தீபம் ஏற்றும் போது உனக்கு வேண்டியதை மட்டும் கேள். அதற்கு முன் அமர்ந்து கவலைகளை சிந்திக்காதே. என் பிள்ளையே, எதை பற்றியும் நீ கவலைப்பட தேவையில்லை. எதுவும் உன்னை விட்டு போகாது. நான் உனக்காக படைத்த விஷயங்கள் உன்னை வந்தடையும்.
உன் ஆரோக்கியம் பற்றிய கவலையோ மற்ற கவலையோ வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களுடன் இருக்கும் தருணத்தில் மனக்கவலையை வெளிப்படுத்தாமல் மகிழ்ச்சியாக இரு. உன் வாழ்க்கை என் கையில், உன் எதிர்காலத்தை நான் பார்த்துக் கொள்வேன். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். கர்மவினை எண்ணங்களாக வந்து கொண்டு இருக்கும். எல்லா எண்ணங்களுக்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை. நல்ல எண்ணங்களை தேர்ந்து எடுத்து சிந்திக்க பழகு. அதுவே உன் வாழ்வில் நடக்கும். என் அன்பு குழந்தையே, நீ மிகவும் கஷ்டப்பட்டாய். இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும். இனி எந்த பிரச்சனையும் இல்லை. பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கிறது. என் ஆசிகள் உனக்கு உண்டு. மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமானது நிகழப்போகிறது. ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகிறாய். இது சத்தியம். என் பிள்ளையே, யார் உன்னை வேண்டாம் என்று நினைத்தார்களோ அவர்களே வருந்துவார்கள். அந்த அளவுக்கு உன்னை உயர்வான இடத்தில் நான் வைப்பேன். உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களிடம் நீ சொல், எனக்கு என் அப்பா முருகன் இருக்கிறார் என்று. நீ யார் என்று எனக்கு தெரியும். இனி உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். இனி எந்த கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன். என் அருளும் பாதுகாப்பும் உனக்கு உண்டு. என் அன்பு பிள்ளையே, அப்பா, வலிகளால் தான் என் வாழ்க்கை இருக்குமா? என் மேல் உனக்கு இரக்கமே இல்லையா என்று கூறி என்னிடம் கோபம் கொள்கிறாய். என்னை எவ்வளவு கோபித்தாலும் உனக்கு நன்மையை எடுத்துரைத்து ஒவ்வொரு கணமும் உன்னை விட்டு போகாமல் காப்பாற்றிக் கொண்டுதான் இருப்பேன். வாழ்க்கை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி முருகனின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. உன்னிடமிருந்து ஒன்று விலகினால் அது 10ஆக பெருகி உன்னிடமே திரும்ப வரும். என் அன்பு பிள்ளையே, இனி நான் என்ன செய்யப்போகிறேன்? எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனையும் வேதனையும்? நான் என்ன தவறிழைத்தேன் என்று கலங்குகிறாய். கலங்காதே. ஒவ்வொரு உயிரும் அதற்குண்டான கர்ம பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது நியதி. இதுவரை இருந்த உன் தீய பலன்கள் குறைந்து இனி நட்பலன்கள் ஒவ்வொன்றாக கிடைக்கும். உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும். என் அன்பு பிள்ளையே, கலங்காதே, கவலைப்படாதே. இனிமேல் உன்னிடமிருந்து வாழவே விருப்பமில்லை என்ற வார்த்தையை நான் கேட்கக்கூடாது. உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் அதில் என்னால் விளக்கேற்ற முடியும். உன்னை வாழ வைக்க நான் இருக்கிறேன். கற்பனைக்கும் எட்டாத கவலை உனக்கு எதற்கு என் தங்கமே? எதிர்கால பயம் வேண்டாம். இன்றைய நாளை நிம்மதியுடன் வாழு. உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன். எதிர்பார்த்தது நடக்காத வரை வாழ்க்கை ஏமாற்றமாக தோன்றும். ஆனால் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நம் வாழ்வில் நடந்துவிட்டால் வாழ்வே அதிசயமானதாக மாறிவிடும். என் பிள்ளைகள் வாழ்வில் அந்த அதிசயங்கள் நடக்கும். வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நினைத்து கொண்டு இருக்கும் நேரத்தில் வாழ்வில் ஒரு அற்புதம் நடந்து எல்லாவற்றையும் மாற்றிவிடும். உன் கண்ணீரில் கர்ம வினைகள் கரைந்துவிட்டது. புன்னகையோடு புண்ணிய பலன்களை அனுபவிக்க தயாராக இரு. நல்லதே நடக்கும். உன்னை கைவிட மாட்டேன். என் தங்கமே, என்னை பார். உனக்கானது ஒன்று உன்னை தேடி தானாக வரப்போகிறது. இனி உன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் தான் வரும். மகிழ்ச்சியாக இரு. ஓம் சாம் சரவணபவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்லாம் சாம் நமஹ. செவ்வாய்க்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு பின் 6 முதல் 7 மணிக்குள்ளாக பூஜை அறையில் முருகன் படத்துக்கு முன்பு 2 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து பின் இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி வர சொன்ன முதல் நாளிலிருந்து பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். முருகனை முழுமையாக நம்பினால் மட்டும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கவும்.